வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் ஷூ பட் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, BSNL ஃபைபர் நெட்வொர்க்கை எப்படி வாங்கி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. அதை இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வில்லேஜ் சைடு இருக்கோம்ப்பா, அந்த வில்லேஜ் சைட்லேயும் அது டவர் நல்லா கிடைக்குமா, அந்த டவர் கிடைச்சாலும் நான் வந்து மினிமம் பிளான் எந்த மாதிரி போடுறது, அந்த இன்ஸ்டலேஷன் காஸ்ட் எவ்வளோ இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த பிளான்ஸோட ஸ்பீடு எவ்வளோ இருக்க போது, அந்த ஸ்பீடை வந்து லைவ் டெஸ்ட் பண்ணி காட்ட முடியுமா நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க்கில் அதிகமாக இன்டர்நெட் கொடுக்குறது ஜியோ நெட்வொர்க்னு சொல்லலாம். அந்த ஜியோ நெட்வொர்க்கோட நம்ம BSNL AirFiber கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது கம்பேரிசன் வைஸாக கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எது வந்து ஹை ஸ்பீடாக இருக்க போது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கம்பேரிசன் வீடியோ என்னோட பர்சனல் காண்டி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடச்சது BSNLோட. எனக்கு வந்து ரொம்பவே பர்சனலாக இம்ப்ரெஷன் கிடச்சிச்சு. ஸோ இந்த ஜியோவோட நம்ம வந்து BSNL ஃபைபர் நெட்வொர்க், அதாவது AirFiber நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம் போல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் BSNL பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கவரேஜ் கொடுத்துருக்காங்க. BSNL இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட AirFiber வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த AirFiber எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் குழப்பமாக இருப்பீங்க. அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இந்த AirFiber அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து லோ கவரேஜ் ஏரியா, அதாவது வில்லேஜ் சைடில் பார்த்திங்கன்னா லோ கவரேஜ் ஏரியா தான் இருக்கும் அந்த டவர் நெட்வொர்க்கெல்லாம். அந்த டவர் நெட்வொர்க்கில் வந்து எங்கே வந்து ஒரு பாயிண்ட் கிடச்சாலுமே அந்த நெட்வொர்க்கை வந்து அப்படியே ரிசீவ் பண்ணி நம்ம மொபைலில் வந்து எப்படி நம்ம வந்து நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஒரு சிக்னல் ஆண்டனா ஒன்று வச்சுருப்போம். அந்த ஆண்டனாவில் பார்த்திங்கன்னா இது கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் BSNL AirFiber ஆர்டர் பண்ணுறீங்கன்னா 3 நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க BSNL சைட்லேருந்து. அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா லோவாக 1 பாயிண்ட் சிக்னல் கிடச்சாலும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கனெக்ஷன் வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய வில்லேஜ் சைட்லேயும் பார்த்திங்கன்னா BSNL தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வில்லேஜ் சைட்லேருந்து பார்த்துருங்க அப்படின்னா நீங்கள் BSNL வந்து யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ப்ரோ நான் சிட்டி சைடில் தான் யூஸ் பண்ணுறேன் ஆனாலும் BSNL யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி BSNL AirFiberல நிறைய பிளான்ஸ் இருக்குது. அது என்ன பிளான் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல BSNL AirFiber வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து முதல்ல மினிமம் பிளான் என்ன அப்படின்னா 499 பிளான் தான் இருக்குது. அந்த பிளானை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளானோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா 30 MB ஸ்பீடில் வந்து AirFiber கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3300 GB வந்து டேட்டா கொடுப்பாங்க. இவங்க வந்து 1 மந்த் பிளானாக தான் கொடுத்துருக்காங்க. அன்லிமிட்டட் லோக்கல் STD கார்ட்ஸ் இருக்குது. ஒருவேளை 3300 GB வந்து நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணிட்டோம், 1 மந்த்துக்குள்ளே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 4 MB ஸ்பீடை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ப்ரோ, எதுக்கடுத்து என்ன பிளான் அப்படின்னா 699 பிளான் வந்து அடுத்த பிளானாக வச்சுருக்காங்க. இவங்களோட டார்கெட் அப்படின்னா 40 MB ஸ்பீடு இதில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் 3300 GB அதேமாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிளான்ஸ் வந்து 3300 GB யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா 4 MB ஸ்பீடாக மாறிக்கிடுமா. அதே மாதிரி அன்லிமிட்டட் லோக்கல் STD கால்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் BSNL AirFiber வாங்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம எந்த மாதிரி ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம பெஸ்ட்டாக என்ன நெட்வொர்க் கிடைக்குமோ, அதாவது மொபைல் நெட்வொர்க்கில் எது பெஸ்ட்டாக நடக்குமோ அதோட BSNL AirFiber நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து முதல்ல என்னோட மொபைலில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ BSNL பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட நெட்வொர்க் அப்படின்னா ஜியோ அப்படின்னு மேலே காட்டும், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. நான் வந்து முதல்ல மொபைல் நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரி அப்லோட் டவுன்லோட் ஸ்பீட் இருக்குது அப்படிங்கிறத நான் லைவாக டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த டெஸ்டிங் பார்த்திங்கன்னா சாம்பிள் வைஸ் எடுக்கும் போது நான் ரொம்பவே ஷாக் ஆனேன். நம்ம வந்து ஜியோ யூஸ் பண்ணுறோம், அதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து ஒரு கவரேஜ் ஏரியா வந்து கொடுத்துருந்தேன். அது வந்து ரொம்பவே ஸ்பீடாக நெட்வொர்க். தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பீட் நெட்வொர்க் கிடச்சிருந்துச்சு. ஆனால் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்லோட் ஸ்பீடு வந்து ரொம்பவே கம்மியாக கிடச்ச மாதிரி தெரியும். டவுன்லோட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா அதோடு ரொம்ப கம்மியாக கிடச்ச மாதிரி இருந்துச்சு. நான் வந்து எனக்கு டவுட், நான் ஒருவேளை இந்த இடத்துல தான் இப்படி இருக்கோ, ஒருவேளை நம்ம வந்து அதிகமாக நம்ம டவுன் ஏரியாவில் போனால் ரொம்பவே ஸ்பீடாக கிடைக்குன்னு நினச்சிருந்தேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் ரொம்ப வந்து இம்ப்ரெஷன் கம்மியாக கிடந்துச்சு. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஸ்பீட் 2 MBயும் அப்லோட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 4 MBயும் இருந்துச்சு. நீங்கள் மேலே நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஜியோ நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி BSNL AirFiber நெட்வொர்க் நான் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதோட நெட்வொர்க் ஸ்பீட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தாறுமாறாக இருந்துச்சுங்க. இப்போ BSNL AirFiber நெட்வொர்க் நான் கனெக்ட் பண்ணி பார்க்க முதல்ல பார்த்திங்கன்னா அப்லோட் ஸ்பீட் அப்படிங்கிறது கூட நம்ம டவுன்லோட் ஸ்பீட் அப்படின்னா 31 MB கிடது. ஒருவேளை நம்ம 30 MB ஸ்பீட் டேட்டா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. ஆனால் கீழே தான் பார்த்திங்கன்னா மேனிப்புலேஷன் வேறு மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம வந்து அப்லோட் ஸ்பீடை விட டவுன்லோட் ஸ்பீட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தாறுமாறாகவே போச்சு. ஆனால் 31 MB பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிக நெட்வொர்க்காக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கீழே பார்த்தா தெரிஞ்சுங்க அப்லோட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 120 MB வந்து ஹை ஸ்பீடு அடிச்சிச்சு. நான் முதல்ல 100 MB ஸ்பீடு தான் காட்டுறது போல் நான் அதுக்கடுத்து நான் போகாது புஷ் ஆகாதுன்னு பார்த்துருந்தேன். இந்த டோட்டல் டியூரேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 செகண்ட் தான் இருந்துச்சு. அந்த 15 செகண்ட்லேயும் பார்த்திங்கன்னா 120 MB வந்து புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போச்சு. அந்த லாஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட ரிசல்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இந்த BSNL AirFiberோட நெட்வொர்க்கில் ரிசல்ட் அப்படின்னா டவுன்லோட் ஸ்பீட் 30 MB, அப்லோட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 120 MB டேட்டாவை
கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த 120 MB டேட்டா அப்படின்னா நம்மளோட ஹை ஸ்பீட் நெட்வொர்க் 699 பிளானையும் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் நெட்வொர்க் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 799 பிளான் இன்னொரு பிளான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்வொர்க் ஸ்பீடு கிடச்சிருச்சு. நம்ம வந்து பேசிக் வேரியன்ட் 499 பிளான் வச்சுருந்தாலுமே அதிகமாகவே ஸ்பீடு கிடைக்கும் எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சு. அதே மாதிரியும் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு 120 MB அப்லோட் ஸ்பீடு கிடச்சது நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஷனாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் BSNL AirFiberல என்ன மாதிரி நெட்வொர்க் ஸ்பீட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஜியோ நெட்வொர்க்கோட டவுன்லோட் ஸ்பீடு அப்லோட் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருப்போம். இந்த BSNL AirFiber இன்ஸ்டாலேஷன் அப்படின்னா 3000 ஆகும். முதல்ல நம்ம AirFiber வாங்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல டெபாசிட் அமௌண்ட் அப்படின்னா 6 மாதத்துக்கான அமௌண்ட்டை மொத்தமாக கட்ட வேண்டியிருக்கும். 450 பிளான் நீங்கள் மினிமம் வச்சாலுமே பே பண்ணுற அமௌண்ட் அப்படின்னா 2994 ஆகும். நம்ம 3000 இன்ஸ்டாலேஷன் அப்படின்னா 5994 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த BSNL AirFiberக்காண்டி நம்ம வந்து BSNL நெட்வொர்க்கு மொத்தமாக மாற போகிறோம். நம்ம வந்து எல்லாமே டிஜிட்டலாக மாற்ற போகிறோம் அப்படின்னா இந்த BSNL AirFiber வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி BSNL AirFiber பற்றி வேறு ஏதாவது வீடியோ கண்டென்ட் போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த நெட்வொர்க்கோட BSNL AirFiberோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம கம்பேரிசனாக கனெக்ட் பண்ணி பார்ப்போமே, வேறு எதுவுமே கனெக்ட் பண்ணி தேவையில்லை. இந்த AirFiber பார்த்தீங்கன்னா நம்ம வந்து BSNL ஆஃபீஸ்லேயே போய் வாங்கிக்கலாம். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். இந்த BSNL AirFiber நம்ம வந்து எப்படி வாங்கி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம என்ன பிளான் போடலாம் அப்படிங்கிறது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சப்பனா ஒரு குட்டியை லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி BSNL இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.